ஹாய், இது கேடிபி தமிழ் அகாடமி. நான் ஒரு 1 இயர் அமேசான் கேடிபியில் புக் பப்ளிஷ் பண்ணி ஏர்ன் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் இந்த சேனலில் எனக்கு கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸ், என்னோட மெத்தட்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அண்ட் இந்த வீடியோவில் ஒரு புக்கு சேல்ஸ் ஆனால் நமக்கு எவ்வளோ ராயல்ட்டி வரும் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ராயல்ட்டினா என்னென்னு பார்க்கலாம். ராயல்ட்டின்றது நம்ம ஒரு புக்கு சேல்ஸ் ஆகுது, நமக்கு ஆர்டர் வந்து காமிக்குது, அப்போது உங்களுடைய டேஷ்போர்டுக்கு வரக்கூடிய அமௌண்ட்டை தான் வந்து ராயல்ட்டின்னு சொல்லுவாங்க. எல்லா பிரிண்டிங் காஸ்ட், கமிஷன் ஃபீஸ் எல்லாமே போக உங்களுக்குன்னு வர அமௌண்ட்டு தான் ராயல்ட்டி. ஸோ இப்போ அதுக்கு வந்து பேசிக்காக அந்த ராயல்ட்டின்றது எதை பொறுத்தெல்லாம் சேஞ்ச் ஆகுன்றதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ராயல்ட்டின்றது இந்த 4 பொறுத்து வந்து சேஞ்ச் ஆகும். புக்கோடைய சைஸு, நம்பர் ஆஃப் பேஜஸ்ஸு, கலர் ஆஃப் த பேஜஸ்ஸு அண்ட் லிஸ்டிங் ப்ரைஸ். அதுலேயும் முக்கியமாக இந்த 3 பொறுத்து தான் பிரிண்டிங் காஸ்ட் வந்து ஃபிக்ஸ் ஆகும். இப்போ புக்கோடைய சைஸ் வந்து நீங்கள் கம்மியாக வைக்கிறீங்க, 6x9 இல்லை வந்து 5x11 அந்த மாதிரி கம்மி சைஸில் வைக்கிறீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு பிரிண்டிங் காஸ்ட் வந்து கம்மியாக வரும். அதுவே புக்கோடைய சைஸ் வந்து 8.5x11 அதை தாண்டி போகுது, அதிகமாக போகுது அப்படின்னும் போது உங்களுக்கு பிரிண்டிங் காஸ்ட் அதிகமாக வரும். சேம் தான் நம்பர் ஆஃப் பேஜஸ்க்கும். நம்பர் ஆஃப் பேஜஸ் நீங்கள் கம்மியாக வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து பிரிண்டிங் காஸ்ட் கம்மியாக வரும். அண்ட் அதிகமாக வச்சிங்க அப்படின்னா பிரிண்டிங் காஸ்ட் அதிகமாகும். அதே மாதிரி கலர் ஆஃப் த பேஜஸ். கலர் ஆஃப் த பேஜஸில் 4 கலர்ஸ் இருக்கும். ஸோ பிளாக் அண்ட் ஒயிட்டு, ஸ்டாண்டர்டு, ப்ரீமியம், இந்த மாதிரி க்ரீம் பேஜ் அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் க்ரீம் பேஜ் வச்சிங்கன்னா உங்களுக்கு காசு கம்மியாக வரும். அண்டு பிளாக் அண்ட் ஒயிட் வச்சிங்கன்னா அதை விட கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். அண்ட் ஸ்டாண்டர்ட் கலருக்கு இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். இருக்கிறதுலே ப்ரீமியம் கலருக்கு தான் வந்து ரொம்பவே பிரிண்டிங் காஸ்ட் அதிகமாக வரும். ஸோ இது 3த்தையும் கால்குலேட் பண்ணி உங்களுக்கு வந்து ஒரு பிரிண்டிங் காஸ்ட் வந்து லிஸ்ட் பண்ணுவாங்க நீங்கள் பப்ளிஷ் பண்ணும்போது. ஸோ இப்போ வந்து லிஸ்டிங் ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் லிஸ்டிங் ப்ரைஸ் அதிகமாக வச்சிங்கன்னா உங்களுக்கு ராயல்ட்டி அதிகமாக வரும், கம்மியாக வச்சிங்கன்னா கம்மியாக வரும். ஓகேங்களா? இப்போது ராயல்ட்டி எப்படி கால்குலேட் பண்ணுறாங்கன்றதை வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். சிம்பிளாக இப்போ ஒரு லிஸ்டிங் ப்ரைஸ் வந்து நீங்கள் கொடுக்குறீங்க, 9.99 அந்த மாதிரி வந்து லிஸ்டிங் ப்ரைஸ் கொடுப்போமா, அதிலிருந்து அமேசான் வந்து இப்போ இந்த 9.99னா உங்களுக்கு வந்து 60% வந்து உங்களுக்கு வரும், 40% வந்து அமேசானுக்கு போகும். ஓகேங்களா? கமிஷன் ஃபீஸாக. அதுவே இந்த 9.99க்கும் நீங்கள் கம்மியாக வந்து வைக்கிறீங்க, உங்களுடைய லிஸ்டிங் ப்ரைஸ் 8.99, 7.99 அந்த மாதிரி வச்சிங்கன்னா அமேசானுக்கு 50, உங்களுக்கு வந்து 50. ஸோ இந்த மாதிரி வந்து கமிஷன் ஃபீஸை பிரிப்பாங்க. இது போனதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு பேலன்ஸ் ப்ரைஸ் வரும் இல்லைங்களா? இதை மைனஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த ப்ரைஸ் தான், அந்த ப்ரைஸு மைனஸ் உங்கள் புக்கு பப்ளிஷ் பண்ணும்போது உங்களுக்கு வர பிரிண்டிங் காஸ்ட், அதை மைனஸ் பண்ணால் உங்களுடைய ராயல்ட்டி வந்துடும். ஓகேங்களா? இதுதான் உங்களுடைய ராயல்ட்டி. இப்போது இதை நான் வந்து உங்களுக்கு பப்ளிஷ் பண்ணும்போது தான் இது ஆக்சுவலாக வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். அது எப்படி இருக்கும்னு நான் காமிக்கிறேன். இப்போ பப்ளிஷிங் பண்ணும்போது செகண்ட் பேஜில் பேப்பர் கண்டென்ட்டில் வந்து இந்த ப்ராசஸ் நடக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், பிளாக்கர் இது வந்து க்ரீம் பேப்பரா, இதுக்கு வந்து காசு கம்மியாக வரும் பிரிண்டிங் காஸ்ட்டு. இது அதை விட கொஞ்சம் அதிகமாக வரும் பிளாக் அண்ட் ஒயிட், ஸ்டாண்டர்ட், ப்ரீமியம். ஓகேங்களா? இங்கே வந்து கலர் பேஸிங்கில் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா சைஸ் வெரி ஆகும். சைஸ்லாம் வெரி ஆகுதுங்களா? ஸோ இப்போது இன்னொன்று, இந்த ப்ளீட், நோ ப்ளீட், அப்புறம் இந்த மேட்டு, கிளாஸி, இதை பொறுத்தெல்லாம் எந்த ஒரு பிரிண்டிங் காஸ்ட்டும் சேஞ்ச் ஆகாது. இதில் நீங்கள் எது கொடுத்தாலுமே எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் இருக்காது. நான் ஆல்ரெடி சொன்னேன், அந்த பேப்பர் பேஜ், நம்பர் ஆஃப் பேஜஸ்ஸு, இது பேப்பரோடைய சைஸு, கலர் என்ன யூஸ் பண்ணுறீங்க, அதை பொறுத்து தான் வந்து உங்களுடைய பிரிண்டிங் காஸ்ட் வந்து சேஞ்ச் ஆகும். இப்போ வந்து இதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து பிரிண்டிங் காஸ்ட் எவ்வளோன்றது தெரியும் இல்லையா? அதாவது புக்கு பப்ளிஷ் பண்ணும்போது. இப்போ நான் வந்து ஒரு புக்கு ரெடி பண்ண போகிறேன், ஆனால் நான் அதை ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடியே இதை பப்ளிஷ் பண்ணால் எனக்கு எவ்வளோ ராயல்ட்டி வரும்னு நான் தெரிஞ்சுக்கணும், அதுக்கப்புறம் தான் நான் புக் பப்ளிஷ் பண்ணுற ஐடியாவில் வருவேன் அப்படின்னு உங்களுக்கு தோணுதுன்னா அதுக்கும் வழி இருக்குது. ஒன்றும் இல்லை, நீங்கள் உங்களுடைய அமேசான் கேடிபி அக்கௌண்ட்லேயே ஹெல்ப்பில் போயிட்டு இங்கே வந்து ராயல்ட்டி கால்குலேட்டர்னு போடுங்க. சர்ச் கொடுத்தீங்கன்னா இங்கே வரும் பிரிண்டிங் காஸ்ட் அண்ட் ராயல்ட்டி கால்குலேட்டர்ன்ட்டு. ஸோ இதில் வந்து ஓப்பன் கால்குலேட்டர் கொடுத்துட்டு நீங்கள் வந்து எந்த புக்கு வந்து பப்ளிஷ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, எவ்வளோ வந்து ப்ரைஸில் பண்ணணும், எவ்வளோ பேஜஸில் பண்ண போகிறீங்க, இன்டீரியர் என்ன வைக்க போகிறீங்களோ அது எல்லாத்தையும் இங்கே கொடுக்கணும். இப்போ பேப்பர் பேக்கா இல்லை ஹார்ட் ஒர்க்கான்ட்டு நம்ம பண்ணுறது பேப்பர் பேக் தான். அண்ட் பிளாக் அண்ட் ஒயிட்டாக, இப்போ நான் பிளாக் அண்ட் ஒயிட் கொடுக்குறேன். இன்ச்சஸில் நான் வந்து இப்போ கம்மியான சைஸ் கொடுக்குறேன், 6x9க்கு. ஸோ பேஜ் கவுண்ட் வந்து ஒரு 100 கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. லிஸ்டிங் ப்ரைஸ் வந்து 9.99 இருக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், ராயல்ட்டி நமக்கு வந்து 60% வரும். ஓகேங்களா? அப்புறம் அதோடைய பிரிண்டிங் காஸ்ட் வந்து 2.3.
அண்ட் நமக்கு வரக்கூடிய ராயல்ட்டி வந்து 3.69 ராயல்ட்டி வரும். இப்போது இதே பேப்பர் பேக் இன்ச்சஸ் மட்டும் மாற்றுறேன் நான். இப்போ வந்து 8.5 × 11க்கு கொடுக்குறேன். நமக்கு எவ்வளோ ராயல்ட்டி வருது? 3.69. இப்போ பாருங்கள் 3.15. நான் பேப்பரோடைய சைஸ் இன்க்ரீஸ் பண்ணதுனால எனக்கு ராயல்ட்டி கம்மியாயிடுச்சு. ஓகேங்களா? இப்போது அதே மாதிரி நான் பேஜோடைய கவுண்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறேன். 200 கொடுத்துருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் 3 பாயிண்ட்டில் இருந்தது 1.59க்கு போயிடுச்சு. ஓகேங்களா? இப்போ பேஜ் கவுண்ட் இன்க்ரீஸ் ஆனதுனால இதாகிடுச்சா. இப்போது இதே நான் இப்போ வந்து பேஜ் கவுண்ட் ஒரு 100க்கே வச்சுட்டு ஸ்டாண்டர்ட் கலர் கொடுக்குறேன். அதே புக்கோடைய சைஸு ட்ரிம் சைஸு இப்போ சப்மிட் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் என்ன மாற்றினேன், பிளாக் அண்ட் ஒயிட்லேருந்து கலருக்கு மாற்றினேன். இன்னும் வந்து ரேட் கம்மியாயிடுச்சு. உங்களுக்கு இப்போ தெரியுதா? 0.97க்கு வந்துடுச்சு. இப்போது இதோடைய புக்கு சைஸை நம்ம மாற்றி பார்ப்போம். இப்போ சின்ன சைஸ் வைக்கிறேன். இதே கலர்லே சின்ன சைஸ். இப்போ வந்து உங்களுக்கு அதிகமாகும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் 0.9லேருந்து 2.44க்கு வந்துடுச்சு. ஸோ உங்களுடைய ஸ்டாண்டர்ட் கலர்ஸ் பிளாக் அண்ட் ஒயிட் அண்டு சைஸ் வந்து சின்ன சைஸ் அண்ட் பேஜ் கம்மியாக இருந்துச்சுன்னா நீங்கள் 9.99 வச்சாலே உங்களுக்கு நல்ல ராயல்ட்டி கிடைக்கும். ஓகேங்களா? சப்போஸ் நீங்கள் கலர்டு போகிறீங்க 8.51 வந்து சைஸ் உங்களுக்கு புக்கு இருக்குது அப்படின்னும் போது நீங்கள் லிஸ்டிங் ப்ரைஸ் கொஞ்சம் அதிகமாக வச்சா தான் உங்களுக்கு ராயல்ட்டி கொஞ்சம் அதிகமாக வரும். அதுக்குன்ட்டு சம்மந்தமே இல்லாமல் அதிகமாகலாம் வைக்கக்கூடாது. ஆவரேஜாக எவ்வளோ உங்களால் வைக்க முடியுமோ அதுதான் வைக்கணும். ரொம்ப கம்மியாகவும் வைக்காதீங்க, ரொம்ப அதிகமாகவும் லிஸ்டிங் ப்ரைஸ் வந்து வைக்காதீங்க. ஸோ இது மாதிரி நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்த்து ராயல்ட்டியை புக்கு ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடியே நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கூட புக்கு வந்து ரெடி பண்ணலாம். ஸோ இதில் உங்களுக்கு வேறு எதனா டவுட்ஸ் இல்லை இன்னும் வேறு எதனா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அடுத்து வர வீடியோஸில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்யூ, பாய்.